எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். அது பெப்பர் ரைஸ். பெப்பர் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெப்பர் மட்டும் இல்லை, சீரகம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நம்ம உணவில் தினசரி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இம்யூன் பவரை அது இன்க்ரீஸ் படுத்தும். சரி, அந்த ஈஸியான ஒரு டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் பெப்பர், அதுக்கப்புறம் சீரகம் 1/4 டீஸ்பூன். இது கூட நான் 2 பல்லு பூண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 3 அல்லது 4 கூட எடுத்துக்கலாம். காரம் கம்மியாக இருக்கிறதுக்காக நான் 1 பச்சை மிளகா தான் எடுத்துக்கிட்டேன். அதையும் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ரெட் ஆனியன் 2 டீஸ்பூன்ஸ். அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ் வறுக்கிறதுக்காக ஒரு 10 நார்ம்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். கூட நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்ததுனால நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, சால்ட் தேவையான அளவு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரைஸ்க்கு கோகனட் ஆயில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் கோகனட் ஆயில் இருந்தால் அதில் ட்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வடித்து ஆற வச்ச பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். 1 கப் எடுத்துக்கோங்க. இந்த கப்பு. அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்ட்ராவும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் லாஸ்ட்டாக. லாஸ்ட்டில் மிச்சம் இருந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் அது மேலே நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த ரைஸ் கூட நீங்கள் ஒரு எக் ஆம்லேட்டோ இல்லைனா பொட்டேட்டோ ஃப்ரையோ பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 பீஸ் ஆஃப் சிக்கன் கிரில்ட் வித் ஒரு ஸ்பைசியான சிக்கன் கறியோட இதை சாப்பிட போகிறேன். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.